Hi friends, welcome. Vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படினா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன செட் பண்றீங்களோ அந்த செட் பண்ற டார்கெட் வரைக்கும் கம்ப்ளீட்டா பிரைஸ் ரீச் ஆகுற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. பாதி டார்கெட்ல வெளிய வராதீங்க. அப்படி மிடில்ல நீங்க வெளிய வந்தீங்கன்னா நீங்க ட்ரேடிங் பண்ணி எந்த யூஸும் இல்ல फ्रेंड्स. இன்னைக்கு நம்ம அந்த கான்செப்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் फ्रेंड्स எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பா என்னால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. இனிமேலும் வளரவும் முடியாது. நம்ம 25k சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிறது உங்க கிட்ட தான் இருக்குது. சோ குயிக்கா நம்ம ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். சோ நம்ம 10000 ல இருந்து இப்போ 17000 வந்து எவ்வளவு குயிக்கா வந்திருக்கோன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா பண்ணா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்க. அதாவது இப்போ என்னோட இமேஜ் இருக்கு இல்லையா, இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா உங்க ஃபேஸ் நாங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸை பார்த்து என்ன பண்ண போறோம், நம்ம சொல்ற மெசேஜ் உங்களுக்கு சேர்ந்தா போதும். நம்ம கருப்பா சிவப்பா என்ன சொல்றது, நம்ம எப்படி அழகா இருக்கமா இல்லையா, இதெல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் தேவையில்லாது. இட்ஸ் ஓகே. இருந்தாலும் உங்களுடைய அன்பான ரிக்வெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். அப்புறம் இது கொஞ்சம் பெரிய சைஸாக ஏன் வரல அப்படின்னா இந்த ஆடியோ வீடியோ வந்து சிங்க்ரனைஸ் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னுடைய வாய்ஸ் முன்னாடி போகுது, ப்ளஸ் என்னுடைய இமேஜ் கொஞ்சம் லேட்டாக ஒர்க் ஆகுதுனால கொஞ்சம் சின்னது பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வாய்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூவ் பண்ணலாம் வாங்க. எல்லோரும் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க கோல் அப்படின்னு. இலக்கு இல்லாத எந்த செயலும் வந்து வெற்றி அடைந்ததா சரித்திரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இலக்கு இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததா சரித்திரமே இல்லை. கோல் இருக்கணும், எல்லாத்துக்கும் கோல் இருக்கணும். கோல் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டோன்னா, கோல்னா 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும், 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும், 10 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம். கோல் அப்படின்னா 1 லட்சம், 10 லட்சம், 2 லட்சம், 5 காசு பணத்துக்கு வந்து கோல் அப்படின்னு நினச்சிட்டோம். அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கோல் அப்படின்றது வந்து எந்த செயலும் நீங்கள் ஒரு டிசைட் பண்ணி அது மூவ் பண்ணுறீங்களோ அது வந்து கோல். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பையன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்க சொல்ல என்னென்னா அவனுக்கு என்ன கோல் இருக்கும், ஒருத்தருக்கு பாஸ் ஆகணுன்றதே பெரிய கோல். ஒருத்தருக்கு 90% மேலே எடுக்கணும் ஒருத்தருக்கு கோல். இன்னொருத்தருக்கு எனக்கு 95% கோல் எடுக்கணும், அதாவது டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் வரணுன்றது கோல். அதாவது நான் சொல்லுறதுனா வெறும் 10வது படிக்கிறது தான் அது. ஆனால் இதுலேயே எத்தனை கோல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் எதை நோக்கி நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களோ அதை நோக்கி தான் அதனுடைய ரிசல்ட் வரும். நான் 10வது படிக்கிறேன், எங்கள் வீட்டில் படிக்க சொன்னாங்க, நான் 10வது படிக்கிறேன். எப்படி நான் 10வது படிச்சுக்கிறேன். காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை, முழாண்டு பரீட்சை. நான் வந்து அந்த காலத்து மனுஷன் தான் அப்படியே பேசுகிறேன். இப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. இப்போலாம் வந்து என்னென்ன சொல்கிறாங்க, மிட்-10, F1, FYE அப்படிலாம் என்னென்ன சொல்கிறாங்க. ஸோ இதை 10th ஸ்டாண்டர்ட்னு படிச்சிருக்கேன்னா அந்தந்த பரீட்சை வந்து போயிட்டே இருக்கும். கோல் இருக்காது. ஏதோ பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, எவ்வளோ % மார்க் வந்தாலும் சரி, எவ்வளோ வந்தாலும் சரி, அவ்வளோ வந்தாலும் சரி, ஏதோ வரதை வாங்கிக்கலாம் அப்படின்றது ஒரு மாதிரி. இது வந்து கோல், இலக்கு இல்லாதது. நீங்கள் இலக்கு வச்சு பண்ணி பாருங்கள். ஏன் இந்த விஷயம் நம்ம சொல்கிறோன்னா, ட்ரேடிங்க்கு ஏன் அந்த கோல் அப்படின்ற விஷயம் தேவைப்படுதுன்னா, நிறைய பேர் நம்ம ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் மட்டும்தான் கோல் அப்படின்னு வச்சுருக்காங்க. ப்ராஃபிட் மட்டும்தான் கோல் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ராஃபிட் கோல் கிடையாது. இது நீங்கள் என்ன கோல் செட் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான வெகுமதி தான் வந்து ப்ராஃபிட் கொடுக்குறது. நிறைய பேர் நினச்சி இது கோலாக நினச்சிக்கிறாங்க. இது கோல் கிடையாது. இது ஒன்றும் இல்லை. இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பத்தில் இருக்கீங்க வச்சுங்க. ஒரு 1 செகண்ட் இருங்க, டிலீட் பண்ணிடுறேன். நீங்கள் ட்ரேடிங் உள்ளே வரீங்க. ட்ரேடிங் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறீங்க இல்லைங்களா. இப்போ ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் சரியாக வேலை செய்யலது. ஓகே, நான் கையில் எழுதிடுங்க. ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு உள்ளே வரீங்க. ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு உள்ளே வர சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதே வந்து ஃபஸ்ட்டு கோல். நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதே ஒரு கோல் தான். அப்படிங்களா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் அப்படின்னு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு கோல் தான். இதுக்கும் நாட்கள் எடுக்கும். அது எங்கெங்கே போய் என்னென்ன பண்ணால் எங்கே கலெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயத்தை எந்த இடத்துல கிடைக்கும், நம்ம அதை அலசி ஆராய்ச்சி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே ஒரு கோல்.
ஆனால் இந்த கோல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யார் ட்ரேடிங் பண்ணாங்க? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். எல்லாரும் அவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். எல்லாரும் எனக்கு லாஸ் ஆகுது, 99% வந்து மார்க்கெட்டில் லாஸ் தான் ஆகுது, இதில் யாரும் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியல அப்படின்னு எல்லாரும் 99% சொல்கிற மக்களும் அவங்களுடைய மனசில் கை வச்சு சொல்லுங்கள். ஸோ ட்ரேடிங்கை பற்றி எனக்கு முழுசாக தெரியும், தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நான் உள்ளே வந்தேன், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், யாரும் கிடையாது, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். யாரும் இந்த ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரும் உள்ளே வரது கிடையாது. அப்படியே கை சுட்டுட்டு கால் சுட்டுட்டு என்ன சொல்லுது, ரொம்பவும் பயங்கரமான ரத்த காயம் ரணகாயம் எல்லாமே ஆகிட்டு தான் நமக்கு எவ்வளோ பெரிய லாஸ் அவ்வளோ பெரிய லாஸ் புலம்பிட்டு அதுக்கப்புறம் தான் அனுபவத்தை தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் சொல்ல வரோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கோல். ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமா? நம்ம பணம் சம்பாதிச்சிடலாமா? அந்த ட்ரேடிங்கை எப்படி செயல்படுத்தணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுவும் ஒரு கோல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படின்னு சொல்கிறேன், அப்புறம் உங்களோட லாஸ் லிமிட் இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்கிறேன். ஏன் இது காரணம் இல்லாமல் சொல்கிறாங்க? நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, உங்கள் கேபிட்டல்லேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு தான் ட்ரேடிங் தெரியுமே, அப்போ ஏன் ப்ராஃபிட்டில் இல்லை? சார் எனக்கு எல்லாமே தெரியும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், ட்ரெண்ட் லைன் தெரியும், எல்லாமே தெரியும் எனக்கு, நான் வந்து செமினார்லாம் போயிட்டு கற்றுட்டேன், அங்கிட்ட 20,000 கொடுத்து 50,000 கொடுத்து கற்றுட்டேன், 1,00,000 ரூபாய் கற்றுட்டேன், எவ்வளோ பெரிய பணம்லாம் கொடுத்து கற்றுட்டு வந்தேன், நான் எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும் சார் எனக்கு. ஏன்னா என்னுடைய வெபினாருக்கு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணுறவங்க எல்லாம் அப்படி தான் கேட்குறாங்க. சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார், எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், சார்ட்டு, கேண்டில், நீங்கள் வெபினாருக்கு ரீட்ரெஸ்மெண்ட்னு சொல்லுங்க, எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரியும் எனக்கு. ஆனால் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல, என்ன ரீசன், காரணம்? நான் உங்ககிட்ட வெபினார் ஜாயின் பண்ணால் நான் ப்ராஃபிட் பண்ணலாமா? இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வரும். அப்போது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்களே, அந்த தெரிஞ்சுக்கிட்டதை அப்ளை பண்ண தெரியல அவங்களுக்கு. சரி, இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு கோல்னு சொன்னேன், இது ரெண்டாவது கோல் சொல்லலைங்க. இது என்னது? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, உங்கள் கேபிட்டல்லேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுங்கன்னு சொல்லேன். இது ஏன் நம்ம சும்மா சொல்கிறோம்? நம்ம இதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது. நம்ம ட்ரேடிங் தெரிஞ்சிட்டால் மட்டும் பணம் சம்பாதிக்கிறது இல்லை, அது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றத இந்த மாதிரி அப்ளை பண்ண சொல்ல. என்னென்னா, அந்த சைக்காலஜி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிரி. அதாவது நாம் ட்ரேடிங்கில் ஃபேஸ் பண்ண ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா சைக்காலஜி. இது மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடியை விட இந்த ட்ரேடிங் பொசிஷனில் இருக்க சொல்ல தான் ரொம்பவும் பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி வர்றது தான் ரெண்டாவது கோல். ஃபஸ்ட்டு ஒரு விஷயமா செலக்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்லேன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கோல், தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறது ஒரு கோல். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட், சம் பர்சன்டேஜ், என்னுடைய கேபிட்டல் இவ்வளோ பர்சன்டேஜ், உங்களுடைய செட்டப் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கு உண்டான லாஸோ ப்ராஃபிட்டோ வெயிட் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இது ரெண்டாவது கோல் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கோல் தான். இப்போ நீங்கள் சொல்லுங்களே கோல் அப்படின்றது எதனா வச்சுங்க. நீங்கள் எந்த செக்ஷனில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. மேபி நீங்கள் கற்றுக்கிற செக்ஷனில் இருந்தால் ஓகே, கற்றுக்குங்க. உங்களுக்கு யார் க்ளோஸாக இருக்கிறாங்களோ, உங்களுக்கு யார் நல்லா சொல்லி தந்தால் புரியுதோ அவங்கக்கிட்ட போய் கற்றுங்க. இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிறதுக்கும் செமினார் வெபினார் அட்டன் பண்ணி கற்றுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெபினார் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குரு கிடைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு குரு கிடைச்சிட்டாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிங் இருக்காங்க, நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வாய்ஸ் இருக்கும். ஒரு சின்ன டவுட்ஸ்லாம் கேட்டால் கிளியர் பண்ணுவாங்க. மந்த்லி ஒரு டைம் கேட்குறீங்களோ, வாரத்துக்கு ஒரு டைம் கேட்குறீங்களோ, ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிளியர் பண்ணுறாங்க ஒரு குரு. ஸோ அவங்களுக்கு குரு தட்சணன்னு கொடுக்குறீங்க, வெபினார் மூலியமாகவும் செமினார் மூலியமாக லைஃப் டைமுக்கு உங்களுக்கு கூட வரேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு தேர்ந்தெடுத்துங்க, அவங்க தேர்ந்தெடுத்து கூடவே நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மூணாவது கோல் என்ன அப்படின்னா, ட்ரேடிங் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு சம் பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் கற்றுக்கிட்டீங்க, 2 கோல் முடிச்சிட்டிங்க. மூணாவது கோல் என்ன அப்படின்னா, மூணாவது கோல் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதாவது சைக்காலஜி தாண்டி ப்ராஃபிட்னு சொல்லலைங்களா, அந்த ப்ராஃபிட் போகிற வழியில் என்னென்ன பிரச்சனை வரும்னா, சார் எனக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன் வர்றது ஒரு கோல். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் உள்ளே வந்து வெளியே போக சொல்ல, உள்ளே வரீங்க வெளியே போகிறீங்க, உள்ளே வரீங்க வெளியே போகிறீங்க. அதாவது மாதத்தில் இத்தனை ட்ரேட் எடுக்கிறீங்க, அதுக்கு உண்டான லாப நஷ்டம் வரும். ஓகேங்களா? அதுக்கு ப்ரோக்கரேஜ், அதுக்கு டேக்ஸு, அதுக்கு என்ன எட்ஸெட்ரா எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து போக சொல்ல அதுக்கும் சுமந்துட்டு வரீங்க. நீங்கள் அது பின்னாடியே சுமந்துட்டு போவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி, எனக்கு மாத கடைத்தில் என்னோடய கேபிட்டல் டேமேஜ் ஆகக்கூடாது, எனக்கு லாபம் வரலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ₹1 நஷ்டமாகக்கூடாது,
ஸோ ஆனால் ட்ரேடிங் உள்ளே இருக்கணும், நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும், எனக்கு ஒரு பைசா நஷ்டமாகக்கூடாது அப்படின்னு செட் பண்ணுறது ஒரு கோல். என்னடா அது ஆச்சரியமாக கேட்கலாம், அவன் லட்சமாக லாபம் சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு கோல் செட் பண்ணுவாங்க. இது என்னன்னா எனக்கு லாபமும் ஆனால் நஷ்டமும் ஆனான்னு சொல்லலாம் ஒரு கோலா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு சிலர் கேட்கலாம். அப்படி கேட்குறவங்க தெரிஞ்சுங்க, ஆமாம் இதுவும் ஒரு கோல் தான். நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன். அதாவது நீங்கள் எத்தனை என்ட்ரி 20 மாதத்தில் 20 என்ட்ரி எடுக்கிறீங்களா, அப்போ 20 என்ட்ரியில் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன் வந்தாவே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது உங்கள் லாஸை பேலன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, நான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, அடுத்த கோல் என்ன சார்? ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போகிறீங்க. நெக்ஸ்ட் கோல் என்னென்னா மாதம் 5% அல்லது 10% கோல். இது சேஃபான ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவ்வளோ தூரம் கடந்து வந்து மாதத்தில் ஒரு 5% கோல். என்ன சார் மாதம் 5%க்காக நான் ட்ரேடிங்க்கு வரணும், நான் டெய்லி 5% டெய்லி 10%லாம் சம்பாதிக்கலான்னு பார்த்தா நீங்கள் என்னென்னா மாதம் 5% சொல்கிறீங்களே, இதுக்கு வேறு என்ன வேலையை பார்க்கலாமே நாங்கள்? ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சொல்கிறத கேளுங்க. இந்த 5% நீங்கள் சம்பாதிங்க. இது ஃபஸ்ட்டு கோல் செட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு கோல். இந்த வருஷம் நான் அந்த மாதம் 5% சம்பாதிக்கிறேன், இந்த வருஷம் நான் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கேன், இந்த வருஷம் நான் இந்த மாதிரி ஃபீல்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இந்த வருஷம் நான் கற்றுக்கிட்டேன், இந்த வருஷம் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்ளை பண்ணிட்டேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த நம்ம FYERS இந்த பிளாட்ஃபார்ம் வந்து FYERS பிளாட்ஃபார்ம் இல்லைங்களா, இதில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க. அதாவது 30 days சேலஞ்ச் அப்படின்னு சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க. இந்த சர்டிஃபிகேட் வாங்குறத ஒரு கோலாக செட் பண்ணிக்கோங்களேன். புரியுதுங்களா? அதாவது 30 ட்ரேடிங் டேஸ், ஒரு மாதத்துக்கு கிடையாது, 30 ட்ரேடிங் டேஸ், 30 ட்ரேடிங் நாள் ட்ரேடிங் பண்ணி மாதத்தில் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்துட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு நீங்கள் குவாலிட்டி வந்துட்டீங்க, பரவாயில்ல அப்படின்னு உங்களை ஊக்குவிப்பாங்க FYERSல. இந்த லிங்க் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். இது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அந்த ஒரு மாதம் நீங்கள் ட்ரேடிங் பண்ண ப்ரோக்கரேஜ் எல்லாமே ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது 5000 ரூபாய் வரலும் ப்ரோக்கரேஜ் வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. 5000 ரூபாய் ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட். நீங்கள் ட்ரேடிங் பண்ண அமௌண்ட்டு நீங்கள் என்ன ப்ரோக்கரேஜ் நீங்கள் 5000 ரூபாயில் நீங்கள் 6000 ரூபாய் நீங்கள் பண்ணியிருந்தா கூட 5000 ரூபாய் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இது ஒரு மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சும்மா ஸ்ட்ராட்டஜி, எனக்கு இவ்வளோ லட்சம் ப்ராஃபிட் பண்ணேன், அவ்வளோ லட்சம் ப்ராஃபிட் பண்ணேன், இந்த என்ன சொல்கிறது ஸ்க்ரீன் டிஸ்பிளே தம்ப்நெயில்லாம் போட்டுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. எனக்கு இவ்வளோ லட்சம் ப்ராஃபிட் வந்துச்சு, எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு இந்த என்ன சொல்கிறது அந்த ட்ரிக்ஸ் என்ன மாதிரி சம்பாரிச்சேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம், நான் இந்த இடத்துல வாங்கினேன், இந்த இடத்துல விற்றேன், இந்த காரணத்தினால வாங்கினேன், இந்த காரணத்தினால விற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா? நீங்கள் விழுந்து எழுந்து சின்ன சின்ன அடிகள் பட்டு வலிக்கும், அந்த எமோஷனல் உங்களுக்கு வரும், அவங்களுக்கு வர எமோஷன் உங்களுக்கு வருமா? இப்போ அவங்க 10 லட்ச ரூபா சம்பாதிச்சாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால சும்மா பார்த்துட்டு கை தட்டலாம், லைக்ஸ் போட்டு வரலாம், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன யூஸ்? நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் உங்களுடைய பணமாக இருக்கணும், 100 ரூபாய் லாஸ் பண்ணாலும் உங்களுடைய லாஸாக இருக்கணும். அந்த 100 ரூபாய் ஏன் லாஸ் ஆச்சு, எதுக்கு லாஸ் ஆச்சு, நம்ம தப்பா, நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் 100 ரூபாய் லாஸ் ஆச்சா, இல்லை அந்த என்ன சொல்கிறது ஒரு அந்த சர்டிஃபிகேட் வாங்குகிற ஸ்டேஜில் நமக்கு இந்த லாஸ் வந்துச்சா, எந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு லாஸ் ஆகுது, நம்ம இந்த லாஸை வந்து நாளைக்கு சரி கட்ட முடியுமா, நாளைக்கு செட்டப் நமக்கு உண்டான செட்டப் வருமா, இதெல்லாம் வந்து டே பை டே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். அதாவது நம்ம வெபினார் சப்ஸ்கிரைப் யூடியூப் சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டிருக்கேன் சார், இந்த 30 days சேலஞ்ச் சர்டிஃபிகேட் எப்படி வரும், நான் கொஞ்சம் பார்க்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா. சரி, உங்களுக்காக நான் இந்த மாதம் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து சர்டிஃபிகேட்டை எல்லாரும் அப்ளை பண்ணல, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க பண்ணுங்கள். நான் வந்து 2014-15 அப்போ எந்த ஸ்கீம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 18 என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்னு அப்ளை பண்ண சொன்னால் நிறைய பேர் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வாங்கினாங்க. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டைம் இருங்க பார்த்துருங்க. ஓகே, இது மாதிரி இருக்கும். அது FYERSலேருந்து 30 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதம் வாங்கி வச்சேன், ஜூன் மாதத்தோடைய சர்டிஃபிகேட் இது. வி ஹேட் பை கங்க்ராச்சுலேட் சிவாஜி சிவகுமார், அதாவது என்னோட பேர் போட்டு 30 days சேலஞ்ச் நீங்கள் வின் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேஜாஸ் ஹோடே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சைன் இருக்கும், இது பேட்ஜ் ஆஃப் ஆனர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஏன் அந்த விஷயம் சொல்கிறேன்னா, நீங்கள் எந்தெந்த ஜோன்லேருந்து வெளியே வரீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறீங்களா, அந்த கோல் செட் பண்ணிட்டீங்களா, ரைட்,
கற்றுக்கிட்டிங்களா ஓகே. அதை எப்படி அப்ளை பண்ணணுன்ற கோல் செட் பண்ணிங்களா, ரெண்டாவது கோல் செட் பண்ணிங்களா, ரைட் ஓகே. அதுக்கப்புறம் ஒன் ட்ரேடு, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் இவ்வளோ பர்சன்டேஜ் என்னோட ஸ்டாப் லாஸ் கட் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறேன் ஓகே. இந்த கோலில் இருக்கிறீங்களா, ரைட் ஓகே. அதுக்கப்புறம் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறீங்களா, ரைட் ஓகே. இல்லை அஞ்சாவது நம்ம சர்டிஃபிகேட் மந்த்லி என் 30 days சேலஞ்ச் சர்டிஃபிகேட் வாங்கினேன் சார் நான், இதுவே எனக்கு ஒரு பெரிய கோலாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. எனக்கு இந்த ட்ரேடில் நீங்கள் இவ்வளோ லாஸ் ஆகும், இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இதை நோக்கி நான் போகிறேன் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ரூட் கிடைக்கும். ஸோ இந்த 5 6 நான் சொல்கிறது கோல்லாம் லைனை 1 by 1 பாஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நீங்கள் 2ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிங்களா, 3வது போங்க, 3வது பாஸ் பண்ணி 4வது 5வது 6வது 7வது 8வது 10வது அப்புறம் 11 12 காலேஜ், அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா சக்ஸஸ் வரும். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியாதுன்னு லாஸ் ஆகுது நீங்கள் எந்த ஜோனில் இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேடுங்க. நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்க. மார்க்கெட்டில் தொலைஞ்சு போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றத ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுங்க. தெரிஞ்சு வெளியே வாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதாவது ஜோன் வாங்க. அதுக்குள்ளே வந்து ப்ராஃபிட் நோ ஜோனா இல்லை ப்ராஃபிட் ஜோனா எந்த ஜோனில் இருக்கிறீங்கன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, மாதம் 5%, அதுக்கப்புறம் 10%, அதுக்கப்புறம் உங்களோட கேபிட்டல் திறமை உங்களுக்கு என்ன சொல்லுவேன் 20% கூட சம்பாதிங்க மாதம் வேணான்னு சொல்ல. சில பேர் சொல்லுவாங்க சார் நான் டெய்லி 20% சம்பாதிக்கிறேன் சார் அப்படின்னு. சம்பாதிச்சிங்க, நல்ல விஷயம் தான், சம்பாதிக்கிட்டேன் வேணான்னு சொல்ல வரல. கோலை வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 5%, 10%, 20%, 25 அந்த மாதிரி ஸ்லோவாக கெயின் பண்ணிட்டு போங்க. மாதம் 10% அப்படின்ட்டு சொல்லி கம்மியான ஒரு அமௌண்ட்டாக நினைக்காதீங்க. அது 10% மாதம் நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் ரெகுலராக சம்பாதிச்சிட்டிங்கனாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் நீங்கள் அதை என்னோடய வீடியோலாம் பார்க்கவே மாட்டீங்க. அப்போ நான் என்னை மறந்துடுவீங்க, நான் யாருன்னே தெரியாது உங்களுக்குலாம் அப்போது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டெலிகிராம் சேனலில் ஒரு வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருப்பேன் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக லைவ் மார்க்கெட்டில். அதாவது மார்க்கெட் எந்த பக்கம் போகும் வியூ கிடைக்காம இருப்பாங்க. அதாவது மேலே போதா கீழே வருதா, இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த பக்கம் சப்போர்ட் எடுக்குமா இல்லையா. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும் அப்படின்னு என்னோடய வியூ இருந்தது வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கேருந்து வியூ இருந்தது. இதை வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ப்ரைம் டெலிகிராம் சேனல் ப்ரெசென்ட் மார்க்கெட் லைவ் ரன்னிங் மார்க்கெட் அட் மில்லி செகண்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சென்ட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரைம் டெலிகிராம் சேனல். சார் இதில் உங்கள் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து கலந்துக்கலாமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கற்றுக்கணுன்ற யாரெல்லாம் ஆர்வம் இருக்குதோ, அதாவது எனக்கு அது பார்த்து லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் போதும், நான் ஓரளவுக்கு நிறைய கற்றுக்கும் அப்படின்றவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வரலாம். அந்த 4 லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் 1. அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் 1 4 கொடுத்துருக்க பாருங்க. 4ல் உங்களுக்கு எந்த லிங்க்கில் உங்களுக்கு ஷூட்டபிள் ஆகுதோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க 30 days சேலஞ்ச் வந்து ஃபயர்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. மிச்சத்தில் என்னன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ நான் விசாரிக்கல. நான் ஃபயர்ஸில் ரொம்ப நாளாக கொடுத்துட்டு வராங்க 30 days சேலஞ்ச். அப்புறம் வந்து வேறு ஒரு சில ப்ரோக்கர்ஸும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது நான் சொல்கிறது 4 லிங்க் கொடுத்துருக்கேன். 4ல் வந்து ஃபயர்ஸ் இருக்குது, 30 days சேலஞ்ச். இது உங்களுக்கு விருப்பம் வந்தால் அதில் ஜாயின் பண்ணிங்க. இல்லை சார் எனக்கு ஆல்ரெடி நான் லிட்டில் பிட் அந்த ஸ்டேஜ் நான் தாண்டிட்டு எனக்கு வந்து சம் 5% to 10% வந்து என்ன ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் எதில் வேணாலும் லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே வரலாம். இல்லை சார் நான் நோ ப்ராஃபிட் நோ லா ஜோனில் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃபயர்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஏஞ்சல் 1லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்களா இல்லை எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு எது ஷூட்டபிளாக இந்த ப்ரோக்கர் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று எல்லா டிஸ்கவுண்டட் ப்ரோக்கர்லேயும் சின்ன இஷ்யூஸ் இருந்தே தான் இருக்கும். இப்போ அலைஸ் ப்ளூவாக இருக்கட்டும், அப்ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஃபயர்ஸாக இருக்கட்டும், ஏஞ்சல் 1ஆக இருக்கட்டும், ஏன்னா டிஸ்கவுண்டட் ப்ரோக்கர்ஸ் அவங்ககிட்ட சின்ன இஷ்யூஸ் இருந்தே தான் இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Bye friends.